உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்னடா இட்லி சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, என்ன புதுசா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா எல்லாரும் காலை மாலை அந்த டிஃபன் தான் எடுத்துட்டு வராங்க. அதுலேயும் மெயினாக இட்லி தோசை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த 10 வருஷமாக தான் நிறைய அசிடிட்டி, நிறைய அல்சர் பிரச்சனை, ஜேர்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் புற்றுநோய்கள், குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங், அதுக்கப்புறம் மூல பிரச்சனைகள், வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் ஆகிறது, நிறைய சுகர் பேஷண்ட்ஸு, கை கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் நம்மளால நிறைய பார்க்க முடியுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான முறையில் செய்யக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷனில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவு அரைச்சிட்டு 1 வாரத்திலேருந்து 1 மாத காலம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க. அதே இட்லியை பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா 10 நாள் மாவாக இருந்தாலும் புளிச்ச வாடை வெளியில் தெரியாது.